உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாளுக்கு நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக விரோத போக்குகள் அதிகமாகி போய்கொண்டே இருக்கின்றது. அரசியல் களத்துல தேவையற்ற ஒரு பதற்றங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அடி தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அது போன்ற நபர்கள் ஒரு புரிதலற்ற தன்மையில இல்லாட்டி தோல்வியினுடைய விரக்தியில் அவங்க பண்ணாங்க அப்படின்னா கூட ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏத்துக்கலாம். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இருக்காங்க இல்லையா, அந்த தலைமையே சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சோ அந்த மாதிரிதான் ஒரு முக்கியமான சம்பவம் இன்றைய தினத்துல நடைபெற்று முடிந்திருக்கின்றது. சோ அந்த விடயம் என்ன, அதற்கு பின்னாடி அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். இன்னைக்கு காலையில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளாத்திகுளம் தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நேரடியாகவே காவல்துறை அதிகாரிகள் வீட்டுக்கு போய் எங்கிட்டும் அவர் போயிடக்கூடாது, தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு அப்படின்னா ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. சில நேரங்கள்ல சிங்கப்பூர் வரைக்கும் போய் சிகிச்சை எடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி மாற்றி சொல்லி அங்க போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால காவல்துறை அதிகாரிகள் நேரடியாகவே வீட்டுக்கு போய் மார்க்கண்டேயன் அவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க. சோ மார்க்கண்டேயன் அவர்களை கைது பண்ண உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையை சார்ந்தவர்கள் கடுமையா தமிழக ஒட்டிக்கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க. சரி, அப்படி மார்க்கண்டேயன் அவர்கள் என்னதான் பேசினாரு, எதற்காக மார்க்கண்டேயன் அவர்களை தமிழக ஒட்டிக்கழகத்தினுடைய அரசாங்கம் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத முதல்ல சொல்லிடுவோம். 2 நாட்களுக்கு முன்பாக கோவில்பட்டியில ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறாங்க திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பொதுக்கூட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விளாத்திகுளம் தொகுதியினுடைய எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்கள் கலந்து கொள்கின்றார். அதுல கலந்துக்கிட்டு கடுமையா விமர்சனம் பண்றாரு. தமிழக வெற்றி கழகத்தை கடுமையா விமர்சனம் பண்றாரு. இந்திய நாடை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சியை வேணாலும் விமர்சனம் பண்ணலாம். அனைவருக்கும் கருத்து உரிமைகள், கருத்து சுதந்திரங்கள் இருக்கின்றது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா நம்முடைய கருத்துகள் என்பது தனி மனிதனுடைய மாண்பை சிதைக்கும் விதமாக இருக்கின்ற பொழுது அது கண்டனத்துக்கு உட்பட்டது, நடவடிக்கைக்கு உட்பட்டது. அதே மாதிரி நம்முடைய விமர்சனம் அது வன்முறையாக மாறுகின்ற பொழுது, தனி மனித தாக்குதலாக இருக்கின்ற பொழுது அது நடவடிக்கைக்கு உட்பட்டது. அந்த மாதிரிதான் மார்க்கண்டேயன் அவர்கள் தொடர்ச்சியா பேசுறாரு. பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு கட்டத்துல என்ன பண்றாருன்னா, நிலை தடுமாறி தமிழக ஒட்டி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் அவர்களை கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஒரு மேல பேசுறாரு, எலும்ப உடைப்பேன் சொல்றாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய எலும்பை நான் உடைப்பேன், சட்டமன்றத்துக்குள்ள வச்சு நாங்க உடைப்போம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமா பேசுறாரு. மானங்கட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுன இந்த மாதிரி பேசுவோனே காவல்துறை அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? தமிழக அரசாங்கம் சும்மா இருக்குமா? நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? ஒரு தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் நம்ம முதலமைச்சர் அவர்கள். ஸோ அவருடைய எலும்பையே நான் உடைப்பேன் அப்படின்னா, அப்ப கீழே கடைக்கோடியில் இருக்கிற சாதாரண சாமானிய மனிதர்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதருடைய நிலை என்ன? கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். 5 வருஷத்துல எக்கச்சக்க குறைகள் இருந்திருக்கும். எக்கச்சக்க மக்கள் பாதிப்புகளுக்கு உள்ளாகியிருப்பாங்க. பட்டா விவகாரம், அது இது லொட்டு லொசுக்கு அப்படின்ற மாதிரி பல விவகாரங்கள்ல இங்க இருக்கிற எளிய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்ப அது போன்ற நபர்கள் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னா அவர்களுடைய நிலைமை என்ன? முதலமைச்சரவே நான் எலும்ப உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அப்ப இங்க இருக்கிற சாதாரண சாமானிய மனிதனுடைய நிலை என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மூலமாக அவர்களுக்கு பாதுகாப்புகள் இருக்கின்றதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதனால தான் என்ன பண்றாங்க காவல்துறை அதிகாரிகள், அதை எப்படி நீங்க முதலமைச்சருடைய எலும்பை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த மாதிரி கைது பண்ண உடனே எனக்கு என்ன ஒரு டவுட், என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு அரசியல் புரிதல்கள் இல்லாம இருக்கும்.
நம்மளுடைய கட்சிக்காரரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சென்சிட்டிவ் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையே என்ன பண்றாங்க அப்படின்னா, மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்ததற்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொள்கின்றோம். பழிவாங்கும் படலத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய அரசாங்கம் மேற்கொள்கின்றது, இதற்கு எங்களுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படிங்க பழிவாங்கும் படலம் அப்படின்னா அந்த லிஸ்ட்ல வரும்? ஒரு முதலமைச்சருடைய எலும்பை உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பழிவாங்கும் படலத்துல வரும்? எப்படி வரும்? இது எப்படி கருத்து சுதந்திரத்துல வரும்? இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு கருத்து உரிமையை எல்லாத்துக்குமே உறுதிப்படுத்துது, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன்னு சொல்றது எப்படி கருத்து சுதந்திரத்துல வரும்? இது வன்முறையை தூண்டும் விதமாக இருக்காதா? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஒரு மேடையில, பொது மேடையில பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்ற அந்த மேடையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு எம்எல்ஏ, நான் வடக்கத்துடன் பேச வேண்டிய ஒரு எம்எல்ஏ, அவரே மேடை ஏறி என்ன பண்றாரு, முதலமைச்சருடைய எலும்பை உடைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அப்ப தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்டுதலை அந்த எம்எல்ஏ வழங்கி இருக்கிறாரு? கலவரத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்ற மாதிரி அந்த வழிகாட்டுதலை வழங்குறாரா? அப்ப இது எப்படிங்க கருத்து சுதந்திரத்துல வரும்? அப்ப இது வன்முறையை தூண்டும் விதமாக இருக்கின்றதா இல்லையா? மார்க்கண்டேயன் அவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அவங்க ஒருவேளை ட்ரிகர் ஆகி அவங்க ஏதாச்சும் ஒரு போராட்டங்களை மேற்கொண்டாங்க அப்படின்னா, அப்ப தமிழ்நாட்டுல ஒரு இருவேறு துருவங்களுடைய பிரச்சனைகள் என்று தமிழ்நாடு கலவரம் வெடிக்குமா வெடிக்காதா? அப்ப இதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகின்றதா? அப்ப இது எப்படி கருத்து சுதந்திரத்துல வரும்? அப்ப இது கருத்து சுதந்திரம் என்று நீங்கள் கருதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கத்துக்கு நாங்க வன்மையா கண்டிக்கின்றோம், இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்களா என்ன விதமான அரசியல் பண்றீங்க? இது என்ன டைப் ஆஃப் அரசியல்? புரிந்து கொள்ளவே முடியல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இதுதானா? இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துல பல தலைவர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைவர்கள்ல ஏதோ ஒரு தலைவரை மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எலும்ப உடைப்பேன், அதுவும் சட்டமன்றத்துக்குள்ள வச்சு எலும்ப உடைப்பேன் அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இது கருத்து சுதந்திரம் தான் அப்படின்ற மாதிரி கடந்து போவார்களா சொல்லுங்க. அப்ப என்ன விதமான அரசியலுங்க இது? அரசியல் இது அந்த காலத்துல இருக்க முரசொலி காலகட்டம் கிடையாது. முரசொலி காலகட்டங்கள்ல அந்த காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, பத்திரிகை செய்தியில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முரசொலியில ஏதாச்சும் ஒரு அவதூறு கருத்துக்களை கட்டுரைகளாக எழுதி விட்டுருவாங்க. அந்த கட்டுரைகள் மூளை முடுக்கு எங்கெங்கிலும் போய் சேர்ந்த உடனே பொதுமக்கள் சாதாரண டீ கடையில உட்கார்ந்துக்கிட்டு முரசொலி பத்திரிகையை பார்த்துட்டு, சரி இந்த மாதிரி இந்த கட்சியை பத்தி முரசொலியில சொல்லியிருக்கிறாங்க, இது உண்மையாகத்தான் இருக்கக்கூடுமோ, பாருங்க பேப்பர்லயே வந்துருச்சு, இந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த மக்கள் புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு இது சோசியல் மீடியா காலகட்டம். மார்க்கண்டேயன் என்ன பேசினார் அப்படின்றத மேல இருக்க ஃப்ரேம்ல காட்டிடுறாங்க, கீழே இருக்கிற ஃப்ரேம்ல இதற்காக தான் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற மாதிரி காட்டிடுறாங்க. அப்ப நீங்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இது கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில போர்ட்ரேட் பண்ண விரும்புறீங்க? எப்படி விரும்புறீங்க? மக்கள் நம்புவாங்களா? திமுக நம்புவாங்களா? இப்ப மக்கள் கேட்க மாட்டாங்களா? எப்பா முதலமைச்சருடைய எலும்ப உடைப்பேன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு, இதை கருத்து சுதந்திரம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நீங்க என்ன விதமான கட்சியா அப்படின்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்ப இதெல்லாம் எப்படி கருத்து சுதந்திரத்துல வரும்? எனக்கு என்னன்னா, இன்னைக்கு காலையில கனிமொழி அவருடைய ஒரு பதிவு பார்த்தேன். கனிமொழி அவர்களும் கூட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மார்க்கண்டேயன் அவர்களை கைது செய்ததற்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க. கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்குது அப்படின்றத பதிவு பண்றாங்க. எதுங்க மேடம் கருத்து சுதந்திரம்? எது கருத்து சுதந்திரம்? திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே ஓரளவுக்கு நியாயமாக பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தோம்னா அது கனிமொழி அவர்கள் தான், நீங்கள் தான். ஆனா நீங்களே இது கருத்து சுதந்திரம் சொல்றீங்க அப்படின்னா, நாளைக்கு உங்க கட்சியில் இருக்கிற தலைமைகள் யாராச்சும் ஒரு ஆள எலும்பு உடைப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க இது கருத்து சுதந்திரம் தான் அப்படின்ற மாதிரி கடந்து போவீங்களா? தெரியாம தான் கேட்கிறேன். சமீபத்துல கூட பொன்முடி அவர்கள் நிக்க வச்சு அடிக்கணுமா படுக்க வச்சு அடிக்கணுமான்ற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருந்தாரு. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே முதலாக கழக குரலை எழுப்பிய நபர் யாருன்னா அது கனிமொழி அவர்கள் தான். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நேர்மை தன்மை கொண்டவர் தான் கனிமொழி அவர்கள். ஆனா இன்னைக்கு கனிமொழி அவர்கள் இது போன்று பதிவு பண்றாங்க, இது கருத்து சுதந்திரம் அப்படின்ற மாதிரி பதிவு பண்றாங்க அப்படின்னா கனிமொழி அவர்களிடம் கூட கொள்கை தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்திட கொள்கை தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வன்முறையை தூண்டும் விதமாக பேசிய ஒருத்தருடைய கருத்தை நீங்கள் ஆதரிக்கின்றீர்கள் என்றால் திராவிட சிந்தனைகள் தமிழ்நாட்டில் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சோ இதனுடைய நீட்சியாக நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
பெரியாரிஸ்டுகளை பார்த்து கேட்கிறேன், பெரியாரிஸ்டுடைய நிலைப்பாடுகள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பேசினாலும் கடைசி வரைக்கும் முட்டு கொடுத்து முட்டி தூக்கி போய்கிட்டே இருப்பான், இதுதான் பெரியாரிஸ்டுடைய நோக்கமா? கலவரத்தை தூண்டும் விதமாக மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருக்கின்றார். அவருடைய பேச்சை இருக்கிற பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கின்றீர்களா? தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டும் விதமாக பேசிய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவருடைய பேச்சை பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கின்றீர்களா? இதை நீங்கள் என்றுதான் கண்டிக்க போகின்றீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற அத்தனை அட்டூழியங்கள் எல்லாத்தையுமே என்றைக்குதான் பெரியாரிஸ்டுகள் கண்டிக்க போறீங்க? இன்னும் வெளிப்படையா சொல்றதா இருந்தா, என்னைக்குதான் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிக்க போறீங்க? தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக இயக்க அரசியலாவே இருந்தாரு அப்படின்னா, நாம தேர்தல் அரசியலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா நம்ம சில பல விடயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சோ அந்த ஒரு பேச்சே நமக்கு இருக்கக்கூடாது, அந்த சோழியே இருக்கக்கூடாது. நாம ஒரு இயக்க அரசியலாவே இருந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் செய்கின்ற தவறுகளை நாம சுட்டி காட்டுவோம் என்பதற்காகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ளவே அவர் போகல. அதனாலதான் அவர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாரு. எதிர்கட்சி வேலை செய்யவில்லை என்றாலும் கூட எதிர்கட்சியை வேலை செய்ய அவர் தூண்டினாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெரியாரிஸ்டுகள் தந்தை பெரியாருடைய கைத்தடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முட்டு கொடுப்பதற்காக மட்டுமே அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்ப மார்க்கண்டேயனுடைய இந்த ஸ்பீச்சை பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கின்றீர்களா? நமக்கு அதான் நம்ம முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆதரிக்கிறீங்களா? இந்த இடத்துல ஒரு விடயத்தை நான் பகிரங்கமா பதிவு பண்றேன். ஒருவேளை தமிழ்நாட்டுல பெரியாரிய சிந்தனைகள் நீர்த்து போகுமாயின் அது பெரியாரிஸ்டுகளாலேயே நிகழும். அது பெரியாரிஸ்டுகளாலேயே நிகழும். எல்லாத்துக்குமே முட்டு. சமீபத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகிற நபரு அவர் மிகவும் அருவருக்கத்தக்க வகையில பேசுறாரு. அவரை ஆதரிச்சு இங்க இருக்க பெரியாரிஸ்டுகள் ஃபயர் விடுறாங்க. மிரட்டி விட்டாரு, பிளாஸ்ட் பண்ணிட்டாரு, பயங்கரமா பேசுறா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகள் ஆதரிக்கிறீங்க. ஒரு மேடையில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை இழிவாக பேசுகின்றார். கீழே கருப்பு சட்டை போட்ட சக பெரியாரிஸ்டுகள் அந்த மேடையில என்ன பண்றாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச ரசிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு பெரியாரிஸ்டுடைய நிலைமை என்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சாலும் முட்டு கொடுத்து முட்டி தூக்கணும், இது போன்றுதான் பெரியாரிஸ்டுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கின்றது. இது தவறான முன்னுதாரணம். சோ மார்க்கண்டேயன் அவருடைய கைது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயம். இது கருத்து சுதந்திரத்தில் வராது என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.